மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க காவேரிக்கு அந்த கிளாஸ்க்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு விஜய் பாக்குறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. உன்னை சார் வந்துட்டு குமரன் வேற தலைவலிக்குன்னு படுத்திருக்காங்களே, இப்ப யாடி உன்னை கூட்டு போவா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை நிவின் வந்துட்டு நானே உன்னை கூட்டு போய் விடுறேன் காவேரி அப்படிங்கிறாங்க. உன்னை காவேரி வேண்டாம், எதுக்கு நிவின் உங்களுக்கு சிரமம் அப்படின்னு காவேரி சொன்னதும் நிவின் வந்துட்டு என்ன சிரமம் காவேரி, உன்னுடைய சேஃப்டிக்காக தான் சொல்றேன், நானே போய் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இங்க யமுனா என்ன இவங்க 2 பேரும் முதல்ல தனியா பேசுனாங்க. தனியா பேசிட்டு அடுத்து அம்மாவ கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஏதோ பெர்மிஷன் கேட்கிற மாதிரி நிவின வச்சு அக்கா பெர்மிஷன் கேட்கறா. இதுல ஏதோ இருக்குது. இவங்க ஏதோ பண்றாங்க. அத நான் கேட்டேன்னா என்ன போட்டு அடிக்கிறது. இங்க எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா ஏதாவது ஒரு வாட்டில அரைஞ்சிட்டு கோவமா போயிருவாரு. அன்னைக்கேவும் இப்படிதான் பண்ணதுனால அம்மா வேற ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க காவேரி இருந்துகிட்ட சரிம்மா நான் எல்லாத்தையும் பேக் பண்றேன். இப்பவே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே ஏய் நீ பத்திரமா உன்னை பாத்துக்குவலடி, அம்மா போட்டு தண்ணி ஊத்தி கூட முடியல, அதுக்குள்ளேயும் கிளம்புறேன்னு சொல்ற அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை பத்தி கவலைப்படாத, அங்க போயிட்டு நான் எங்கேயும் அலைய போறது கிடையாதுல்ல, ஒரே இடத்துல தானே கிளாஸ் வைக்கிறாங்க, அதனால நான் வெயில எங்கேயும் போக மாட்டேம்மா, நானு சேஃப்டியா தான் இருப்பேன், நீ என்ன நினைச்சு வருத்தப்படாதம்மா அப்படிங்கிறாங்க. சரி பாத்துக்கோடி, உடம்பு நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. பேக் பண்ண உடனே சரி நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன், அங்க போயிட்டு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கத்துக்கிட்டு நம்ம ஒரு ஃபேக்டரியே ரன் பண்ணிடலாமா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே குமரன் அம்மா சரி பார்த்து போயிட்டு வா, அங்க போயிட்டு அங்கிட்ட சுத்துற வேலை வச்சுக்கிறாத, ஏற்கனவே சுத்தி சுத்தி தான் இப்ப அம்மாவை போட்டு படுத்து கிடக்குற, ஒரு காலை கைய வச்சுட்டு ஒரு இடத்துல இருக்கிற பழகு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. சரிங்க அத்தை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கங்கா கிட்டயும் சொல்றாங்க. ஏய் பாத்துடி, என்ன பாத்து போயிட்டு வா, நிவின் பாத்து விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் பாத்து விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே யமுனா கிட்டையும் சொல்லிட்டு வர்றாங்க. உடனே நிவின் காவேரி கூட்டு போறத பார்த்து யமுனா இதுல ஏதோ இருக்குது, இவர் எதுக்கு காவேரியை கூட்டு போறாரு, நான் ஏதாவது கேட்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. நிவின் நான் காவேரி விட்டுட்டு வந்து உன்னை கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்றேன். காவேரியை விடுறதுக்காக விஜயோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க காவேரி முன்னாடி வந்து நின்னதும் விஜய் காவேரியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நிவின் நீங்க வேணா கிளம்புங்க நிவின் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் விஜய் பார்த்துட்டு பேசிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் உள்ள வர்றாங்க. ஏன் காவேரி நீ எப்படி காவேரி இங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷாக் ஆகி கேக்குறாங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு நான் தான் காவேரியை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் எதுக்கு காவேரி நிவினை வேற தொந்தரவு பண்ணிக்கிட்டு எதுக்காக நீங்க வந்த, நான் உங்க கூட இருந்தா உனக்கும் தொந்தரவும் சொல்லி தானே நான் இங்க வந்தேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க எதுக்கு காவேரி இங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவேரிக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவ எப்படியாவது உங்களை பார்க்கணும், உங்க பக்கத்துல இருந்தே கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு வாரம் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்க சொன்னா. அதே மாதிரியே நானும் கேட்டேன், அவங்க அம்மா எப்படியோ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் நானும் இங்க வந்து காவேரியை விட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே அவதான் சொல்றான்னு நீங்க எதுக்கு இங்க வந்து கூட்டு வந்து விட்டீங்க நிவின் அப்படின்னு கேக்குறாங்க. நான் வரலனாலும் கண்டிப்பா காவேரி உங்களை தேடி வந்திருப்பா, ஏன்னா காவேரியால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, நீங்க கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியாது, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே சரிங்க நிவின் நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம், பிறகு உங்களுக்கு அம்மா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க இப்பவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன், நான் ஏதாவது பசுபதியை பத்தி ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா விஜய் நிவின் கிட்ட நிவின் நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம், எங்களுக்கு அம்மா போட்டு நாங்களே கஷ்டப்பட்டோம், அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், அதனாலதான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே நிவின் புரியுதுங்க நான் இப்பவே கிளம்புறேன், அதுவும் இல்லாம பசுபதி பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. சரிங்க வர்றேன்னு சொல்லிட்டு நிவின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே விஜய் காவேரி கிட்ட ஏன் காவேரி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அன்னைக்கு எனக்கு அம்மா போட்டிருக்குன்னு நான் சொன்னதும் உடனே என்கிட்ட சொல்லாமலே வீட்டுக்கு சட்டுன்னு வந்து நின்னீங்கல்ல, அப்ப எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அப்ப எதுக்கு வந்தேன்னா எல்லாம் என்னுடைய குழந்தைக்காக தான், நீ கன்சீவா வேற இருந்தியா, நீ தனியா வேற இருக்கேன்னு சொன்ன, அதனால என் மனசு கேட்காம நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப குழந்தைக்காக தான் வந்தீங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்க அப்படிதானே அப்படிங்கிறாங்க. இல்ல காவேரி, இல்ல உனக்காக தான் காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இல்ல நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல காவேரி இவ்வளவு தூரம் வந்துட்டியே, இங்கேயே இருக்கலாமே, எதுக்காக போற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. நான் எதுக்காக பயப்பட்டேன்னா இப்பதான் உனக்கே கியூர் ஆயிருக்கு, மறுபடியும் வந்துச்சுன்னா உன்னால தாங்க முடியாதுல்ல காவேரி, ஏற்கனவே அம்மா போட்டதுனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமான்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன், இப்ப மறுபடியும் ஒரு பயத்தோட இருக்கணுமா, அதனாலதான் சொல்றேன் காவேரி அப்படின்னு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி எனக்கு நீங்க நல்லா இருக்கணுங்க, அதுதான் எனக்கு முக்கியம், நீங்க இந்த நேரத்துல தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் உங்க கூடவே இருக்கணும்னு சொல்லி இங்க வந்தது,
இப்ப நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, நீங்க என்னென்ன எனக்கு பண்ணீங்களோ, அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவேன். வேப்பிலைய எடுத்து அந்த மெத்தையிலலாம் போடுறாங்க. வேப்பிலைய எடுத்து வாசல்ல கட்டுறது. கூழ் குடிச்சா நல்லதுன்னு சொல்லி கூழ் செஞ்சு குடுக்குறாங்க. குளிர்ச்சியான ஜூஸ் போட்டு இளநீ வச்சு எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. விஜய் ரொம்ப அன்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. உடனே காவேரி, "நீ இப்படி கவனிக்கிறதெல்லாம் பார்த்தா, அம்மா போட்டது நல்லதா தான் தெரியுது காவேரி" அப்படிங்கிறாங்க. நல்லதா தெரியும். தூங்கும்போது தான் தெரியும். அங்க எரிச்சலா இருக்கிறது. அப்ப தெரியும் அப்டி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே ஆமா காவேரி நீ சொல்றது சரிதான். என்னம்மா எரிச்சலா இருக்குது. ஆனா எப்படிதான் காவேரி நீ இருந்த? இப்பதான் தெரியுது. எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஒரு வாரம் தாங்க அடுத்து சரியாயிடும். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நிவின் யமுனாவ கூப்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் சொல்லுங்க உண்மைய சொல்லுங்க. காவேரி உங்ககிட்ட என்ன சொன்னா? நீங்களும் சேர்ந்து தானே ஏதோ பிளான் போட்ட மாரி இருந்துச்சு. காவேரி உண்மையிலேயே உன் கிளாஸ்க்கு தான் போயிருக்காளா? இல்லன்னா அவ கிளாஸ்க்கு போற மாரி போக சொல்லி, நீங்களும் போக கிளம்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் நிவின், இப்படி என்கிட்ட பேசாதன்னு நான் சொன்னேன். என் கேரக்டர சந்தேகப்படுற மாதிரி பேசாதன்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ கேட்கிற மாரி இல்ல அப்படிங்கிறாங்க. நானும் எத்தன தடவ தாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. உடனேவும் இங்க பாரு, என்னையும் காவேரியும் சேர்த்து வச்சு பேசவே பேசாத. நான் உன்கிட்ட எத்தன தடவ சொல்ல? அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. "ஆ அவளுக்கா போக தெரியாதா? நீங்க எதுக்கு அவள போய் கிளாஸ்ல போய் விடணும்? அதுவும் இல்லாம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு 2 பேரும் சேர்ந்து பேசணும்? அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேக்குறாங்க. உடனேவும் அம்மா கிட்ட நான் கேட்டதுக்கு அவங்க சரின்னு சொல்லல. அதனால நீங்க எனக்கு பெர்மிஷன் வாங்கி குடுக்கணும்னு கேட்டா. அதனால அவளுக்காக நானு உங்க அம்மா கிட்ட பேசி கிளாஸ்க்கு போக பெர்மிஷன் வாங்கி குடுத்தேன். அவ்வளவுதான். நீ இத பெருசா கிரியேட் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின். உடனே யமுனா, எத்தன நாளுங்க என்கிட்ட இருந்து மறைப்பீங்க? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வெளிப்படையா தெரிய போகுதுல்ல அப்படிங்கிறாங்க. அததான் நானும் சொல்றேன். உன்கிட்ட நான் ஒண்ணும் மறைக்கல. உண்மைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அந்த பசுபதி வேற ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதா? அந்த பசுபதி தான் வெண்ணிலாவ மேல இருந்து கீழ தள்ளி விட்டது. இதெல்லாம் வீடியோ ஆதாரமா குமரன் அண்ணா எடுத்தாங்க. ஆனா அந்த போன வாங்கி கீழ உடைச்சிட்டு அண்ணாவையும் அடிச்சு போட்டு போயிட்டான் தான் பசுபதி. அதுவும் இல்லாம குமரன் அண்ணா கடையும் அடிச்சு நொறுக்கிட்டான். அதனாலதான் ஏதாவது காவேரிக்கு ஆபத்து வந்துருமான்னு சொல்லிதான் நான் போய் விட போனேன் அப்படின்னு நிவின் சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா தான் இருக்குது. எனக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வரும்ல என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. நீ என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. யமுனா இருந்துகிட்டு என்னைக்காவது உண்மை வெளிச்சத்துக்கு வரும்ல. அந்த விஜய் இங்க இல்லாதனால காவேரி கூட நிவின் ஊரை சுத்திட்டு என்கிட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி கையேண்டா இப்படி இருக்காளோ அப்படின்ட்டு. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்.